ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு சுவையான பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு ஒரு அரை கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். அது ஒரு பேனில் போட்டு மிதமான ஒரு ஹீட்டில் மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். அந்த பச்சை கலரு மாறக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அதை கையில் தொட்டு எடுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருந்தால் போதும். வறுத்த பச்சை பயிரை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 விசில் வர்ற வரையிலும் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விடலாம். அதோடு ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸி பதம் வந்தால் போதும். அதோடு ஒரு அரை டீஸ்பூனு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு 1 டீஸ்பூனு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம். அதோடு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்ச பச்சை பயிறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருக்குது. இப்போது அதை அப்படியே கொஞ்சம் ஸ்பூனில் அழுத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பச்சை பயிறு கறி நல்லா வெந்து வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பச்சை பயிறு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது மேலே ஒரு டீஸ்பூனு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை பயிறு கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். இந்த பச்சை பயிறு கிரேவி ரொம்ப சத்தான ஒரு ஃபுட்டு. இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.